134வது பிறந்த நாளை சமத்துவ நாளாக விடுதலை சிறுத்தை கட்சி அங்கீகாரம் பெற்ற விழாவாக விடுதலை சிறுத்தை கட்சி தமிழ்நாட்டிலே 3வது கட்சியாக இன்றைக்கு மாநில கட்சி அந்தஸ்து பெற்று இருக்கிறது என்று சொன்னால் எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் அவர்கள் கடந்த 40 ஆண்டு காலம் அள்ளும் பகலும் அயராது உழைத்த உழைப்புக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக அவருடைய பேச்சாற்றலினால், அவருடைய உழைப்பினால், அவருடைய மக்கள் பணியினால், மக்கள் சந்திப்பினால், பல்வேறு தளங்களிலே பண்பாட்டு படையெடுப்பினால் ஏற்பட்ட வெற்றியாகும். ஆக அரசியல் களத்திலே இன்றைக்கு தவிர்க்க முடியாத சக்தியாக எழுச்சி தமிழர் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்தியாவிலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு தலைவன் இல்லை என்ற குறையை நீக்கி இருக்கின்றார்கள், போக்கி இருக்கின்றார்கள். ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், மத சிறுபான்மை மக்களுக்கு இன்றைக்கு பாதுகாப்பாளனாக விளங்கிக் கொண்டிருப்பவர் தான் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள். ஆக அவருடைய வழியிலே சிறுத்தைகளின் தளபதிகளாக இன்றைக்கு நாம் தலைமை தாங்கி இன்றைக்கு இந்த சமத்துவ பேரணியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு எழுச்சி தமிழருடைய கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசு இன்றைக்கு இந்த நாளை சமத்துவ நாளாக கொண்டாடப்பட வேண்டும். அரசு அலுவலகங்களே இந்த நாளை சமத்துவ நாளாக கொண்டாடப்பட வேண்டும். கட்சி அலுவலகங்களே இந்த நாளை சமத்துவ நாளாக கொண்டாடப்பட வேண்டும் என்று அரசாணை வெளியிட்டதின் காரணமாக எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவனுடைய உழைப்பை அங்கீகரிக்கும் விதமாக அமைந்திருக்கிறது. ஆக தவிர்க்க முடியாத தலைவர் எழுச்சி தமிழர், தவிர்க்க முடியாத தலைவர் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதிலே நாம் பெருமை கொள்கின்றோம். எனவே அந்த பெருமைக்கெல்லாம் காரணம் இங்கே வந்திருக்கின்ற எழுச்சி தமிழர் அவர்களுடைய உயிரான விடுதலை சிறுத்தை கட்சி தான் காரணம். எனவே உங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி இந்த பேரணியை வெற்றி பெற செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நான் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.